சார் பேக்கேஜ். நீ கிளம்பு. சரி, நீ போய் ரெடி ஆகு. என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் பிறந்த ஊர்ல பெத்த பையனுக்கு கல்யாணத்தை வச்சிருக்கேன். ஆனா என் அப்பா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவங்க ஆசீர்வாதம் நமக்கு தான் கிடைக்கல. நம்ம பையனுக்காவது கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினைச்சேன். அதுவும் கிடைக்காம போச்சு. அதான் மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. சரி விடுங்க, வருத்தப்படாதீங்க. நம்மள பெத்தவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு தான் கிடைக்கல. அந்த வகையில அருண் ரொம்ப கொடுத்து வச்சவன். நம்மளோட ஆசீர்வாதம் அவனுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். நம்ம 2 பேரும் அவனுக்கு அச்சதையை போட்டு மனசார ஆசீர்வாதம் பண்ணுவோம். நமக்கு கிடைக்காத பெத்தவங்களோட ஆசீர்வாதம் நம்ம பிள்ளைக்கு கிடைக்குதுல, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. வாங்க போலாம். ஏம்பா, கெட்டப்பெல்லாம் ஓகே தானே? யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கல்ல? டேய், நம்மளை கண்டுபிடிக்கிற அளவுக்கு இந்த சிதம்பரம் குடும்பத்தில் யாரும் பெரிய சிபிசிஐடிலாம் கிடையாது. எல்லாம் மழுங்கின முட்டாளுங்க. ஆனா அந்த வீட்டுல நர்மதான் ஒருத்தி இருக்கால, அவளை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அவ கொஞ்சம் கேடிங்க. அதனால நாம அவகிட்ட கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். கடவுளே வந்தாலும் இன்னைக்கு நாம நினைச்சதாம நடக்கும். ரோகிணி கல்யாணத்தை நிறுத்தி அந்த ரங்கநாயகியோட ஆட்டத்தை அடக்குவோம். ஐயோ, என் பொண்ணோட வாழ்க்கை போச்சேன்னு அந்த ரங்கநாயகி இன்னைக்கு கதறல அந்த கிழமை நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே சாயணும். கல்யாண வீடு இன்னைக்கு இலவு வீடு ஆகணும். அப்படி சொல்றா என் சிங்கக்குட்டி. இதெல்லாம் பேச்சுக்கு நல்லதா இருக்கு, ஆனா நிஜத்துல நடக்கணுமே. நடக்குமா? ரோகிணி கல்யாணம் நின்னாலே பேத்தி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு கிழவ நெஞ்ச பிடிச்சுக்குவான். அதுக்குள்ள அந்த நர்மதா நம்மளை கண்டுபிடிச்சிருவாளுன்னு பயமா இருக்குடா. வெட்டுவன் குத்துவன் ஆடுற கதிரை கூட மிரட்டி சமாளிச்சிடலாம். ஆனா அந்த நர்மதா கிட்ட மாட்டணும், சபையில நிக்க வச்சு நம்மள அசிங்கப்படுத்திடுவாடா. நீ ஏமா அந்த புள்ள பூச்சி பார்த்து பயப்படுற? அவ புள்ள பூச்சி இல்ல, சிதம்பரம் குடும்பத்தை காப்பாத்துறேன்னு நமக்கு தொல்லை கொடுக்க வந்த மூட்டை பூச்சி. இன்னைக்கு அந்த மூட்டை பூச்சியும் சேர்த்து எப்படி நசுக்கிறேன்னு மட்டும் பாரு. அடியே, நாம அவளை பார்த்து பயந்தேன்னு வச்சுக்கோ, நம்ம வேலை நடக்காது. நாம வந்த வேலையை பார்ப்போம். நம்மளுடைய ஒரே குறிக்கோள் அந்த சிதம்பரம் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியமும் நடக்கக்கூடாதுன்னு தான். அதுக்காக நாம் ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல. அவங்க நடத்துகிற சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொதப்பி விட்டா போதும். ஏதோ அபசகுணம், பொண்ணு மாப்பிள்ளை உசுருக்கு ஆபத்து அப்படின்னு ஊரு கிழவிங்க எதையாவது ஒன்று உளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த பொண்ணே வேணான்னு ஊரை விட்டே ஓடிடுவாங்க. எப்படி எதுக்குப்பா தலையை சுற்றி மூக்க சொல்லணும்? கல்யாண மண்டபத்துக்குள்ள போகணுன்னே அந்த சிதம்பரம் வீட்டாளர்களோட கதையை முடிப்போம். அப்புறம் கல்யாணம் ஈஸியாக நின்றும்ல. டேய், நீ சொன்ன மாதிரி பண்ணா கல்யாணம் நின்றுருண்டா. ஆனா அந்த சிதம்பரத்துடைய உயிர் பட்டுன்னு போறதை விட அவன் உயிர் போகும்போது அவன் துடிக்கிற வலி இருக்கு தெரியுமா, அதை அவன் அனுபவிக்கணும்டா. அவன் அனுபவிக்கணும். அவ மகனால என் தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போச்சுல்ல, அப்புறம் அவனோட பேத்திங்களோட வாழ்க்கையை மட்டும் எப்படி நிம்மதியா வாழ விட்டுருவேன்? குறிச்ச முகூர்த்தத்தில் கல்யாணம் நடக்கலன்னா
அந்த பொண்ணோட வாழ்க்கையும் அதனால ஒரு குடும்பமும் எந்த அளவுக்கு நிலக்குலையும்னு அந்த சிதம்பரம் குடும்பத்துக்கும் தெரிய வைக்கணும்டா. பா இன்னைக்கு நாமளும் அவங்களான்னு பார்த்துடலாம். தடங்களே இல்லாமல் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடலாம்ப்பா. என்னமோனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கல்ல? அதுக்கு முதல்ல ஒரு வேட்டு வைப்பண்டா. என்ன சார், கல்யாண வேலையெல்லாம் ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு போல. இருக்காதா பின்ன? எங்க குடும்பத்துல கல்யாணம், எந்த தடங்களும் வராம இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு தாத்தா ரொம்ப ஆசைப்படுறாரு. அவர் ஆசைப்படுற மாதிரி நடக்கணும்ல. அவர் ஆசைப்படுறதை விட நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்கன்னு சொல்லுங்க. அப்படியும் சொல்லலாம். வாங்கம்மா. வணக்கம். வாங்க. கவலைப்படாதீங்க, யார் என்ன சூழ்ச்சி பண்ணாலும் அதை முறியடிச்சு இந்த கல்யாணத்தை சிறப்பா நடத்திடுவோம். ஏப்பா கதிரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல, சும்மா சிக்கலா இருந்துச்சு, சரி பண்ணிட்டு இது இப்ப இருந்தேன். ரொம்ப முக்கியமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்ப வராங்க, எங்க வராங்கன்னு கேட்டியா? இதோ உடனே கேக்குறேன். ஏனப்பா இப்ப கேக்குறேன்ற? முன்னூட்டியே கேட்டிருக்க வேண்டாமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றதுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணணும்ல. தாத்தா, அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்புறப்போ போன் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. மாப்பிள்ளை வந்த உடனே மாப்பிள்ளை அழைப்பெல்லாம் சும்மா அமர்க்கலப்படுத்திடலாம். அப்புறம் வர்றவங்கள நல்லா உபசரிக்கணும்ப்பா. சொந்த விதங்களை கவனிக்கிறது ரொம்ப முக்கியம்ப்பா. அவங்க எல்லாம் புறப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நீ தான் கவனிக்கணும். அவங்க எல்லாம் வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்தினா தான் நம்ம பிள்ளைலாம் நல்லா இருக்கும்ப்பா. சரிங்க தாத்தா. ஊருக்கே சோறு போட்டாலும் அவங்க பசியை தாண்டா போக்க முடியும், செஞ்ச பாவத்தை போக்க முடியாது. என் தங்கச்சி சிந்தின கண்ணீருக்கும் என் அப்பனை இழந்து நான் தவிச்ச தவிப்புக்கும் அந்த சிதம்பரம் பதில் சொல்லி ஆகணும். சொல்ல வைப்பண்டா. இப்பவே அவனை கதற விடுறேன் பாரு. நீங்க இங்க என்னப்பா பண்றீங்க? வரவங்களா உங்களை எங்க எங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது இப்ப நான் வந்துடுறேம்மா. என் பேத்தி ரெடி ஆயிட்டாளா இல்லையா? உங்க பேத்திய ரூபினியோ ராகினியோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சினிமா படங்கள்ல அம்மன் வேடம் நடிக்கிறவங்க நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு மினுமினு வருவாங்களே, அந்த மாதிரி என் பேத்தியை பார்க்கணுமா. அதான் என் ரொம்ப நாள் ஆசை. பண்ணிடலாம்ப்பா, அதுக்கு என்ன? சரிம்மா. தாத்தா தாத்தா இந்தாங்க. ஏய், என்னடா இது? தெரியல தாத்தா, வேற ஒரு தாத்தா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. வேற ஒரு தாத்தான்றான். என்னன்னு வாங்கி பாருங்க. இப்படி சொல்றீங்க? நீ போடா தம்பி. ஏப்பா கதிரு, கிஃப்ட் கொடுக்கறதா இருந்தா பொண்ணுகிட்ட கொடுக்கணும், இல்ல மாப்பிள்ளை கிட்ட கொடுக்கணும். ஒரு சின்ன பையன் என் கையில கொடுத்துட்டு போறான். யாரா கொடுத்தான்னு கேட்டா ஒரு வயசான தாத்தா கொடுத்ததுன்னு சொல்றான். ஒன்னும் புரியலையப்பா. இதுல அப்படி என்ன இருக்கும்?